ஆனால் உலக கம்யூனிஸ்ட்கள் எந்த கம்யூனிஸ்டும் போய் எந்த பள்ளிவாசலுக்கும் எந்த தேவாலயங்களுக்கும் போய் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தவில்லை. அவர்கள் வரலாற்றோடு நின்று விட்டார்கள். ஆனால் கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு கூட்டம், கடவுள் இந்த உலகை படைக்கவில்லை என்று சொன்ன கூட்டம் தான் சொன்னது ஆலயத்தில் வழிபடுகிற உரிமை எங்களுக்கு வேண்டும் என்று. இதை மேலோட்டமாக பார்த்தால் உனக்கு தான் கடவுளே இல்லைன்னு சொல்றிய, உனக்கு கோயிலுக்குள்ள என்ன வேலைன்னு தெரியும். ஆனால் அதற்குள் ஒரு ஈக்குவிட்டி என்றது, ஈக்குவாலிட்டி நாம் கேள்விப்பட்டிருப்போம். எல்லோருக்கும் சம உரிமை என்பது வேறு. ஆனால் சம வாய்ப்பை பேசுவதற்கு ஒரு இயக்கத்திற்கு தெம்பும் திராணியும் தேவைப்பட்டது. அதுதான் திராவிட இயக்கம். அந்த இயக்கம் எந்த கடவுளின் பெயரை சொல்லி நீ தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, நீ நடந்தால் திட்டு சொன்ன போது அந்த கடவுளின் பெயரால் ஏற்றத்தாழ்வு வருகிறது. அந்த கடவுளை வழிபடுகிற உரிமையை எனக்கு கொடு என்று முதலில் கேட்ட இயக்கம் திராவிட இயக்கம். இந்த இயக்கம் கேட்டபடிதான் இந்தியாவில், ஏன் திருவான்கூர் சமஸ்தானத்தில் இன்னைக்கு பள்ளி கட்டும் சபரிமலைக்கு என்று கார்த்திகை மாதம் பிறந்தால் இது இருக்கிற எத்தனையோ தோழர்கள் சபரிமலைக்கு மாலை கட்டி போகிற போது பள்ளி கட்டும் சபரிமலைக்கு என்று நாம் பாடுகிறோம் அல்லவா. இந்த பாடல் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் தெருக்களில் ஒலிக்கப்படவில்லை. ஆனால் என் ஐயப்பனுக்கு வரலாறு 600 ஆண்டு கால வரலாறு, எங்களுடைய ஐயப்பனுக்கு வரலாறு 600 ஆண்டு கால வரலாறு. ஆனால் தமிழ் சமூகத்தில் பள்ளி கட்டும் சபரிமலைக்குங்கிற பாடல் ஒழிப்பதற்கு கடவுளே இல்லை என்று சொன்ன ராமசாமிங்கிற என் தாத்தன் பெரியார் வீதிக்கு வந்து போராட வேண்டியது. அவர்தான் கேட்டார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த கடவுளை நம்புகிறவன் சாதியின் காரணமாக ஒதுக்கப்படுகிறான், சாதியின் காரணமாக அவன் அந்நியப்படுத்தப்படுகிறான். அவர்கள் போய் வணங்குவதற்கு உரிமை வேண்டும் என்று